பொண்ணு லட்சணமா மூக்கு மூலியமா இருக்க பார்த்துக்க மக்களே. எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு பார்த்துக்க. வேண்டாம் மட்டும் சொல்லிடாத. நிறைய நகை நட்டெல்லாம் போடுவா போல இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்க மக்களே? எனக்கும் பிடிச்சிருக்கு. சரி மக்களே, நான் அவள் பேர் என்ன படிச்சிருக்கான்னு கேட்கேன். ஏமா உன் பேர் என்ன? வாசுகி. மக்களே நல்லா பேசுகா பார்த்துக்க. எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு பார்த்துக்க. வேண்டாம்னு மட்டும் சொல்லிடாத கேட்டேன் மக்களே. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு ஃபர்ஸ்ட் கேளு. மோனுக்கு அவசரத்தை பாரு. இரு மக்களே, இரு கேட்கேன். ஏமா வாசுகி, என் மோனை உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா ஆண்டி? பிடிச்சிருக்குன்னு சொல்லியா மக்களே? இன்னைக்கு கையோட எல்லாம் பேசி முடிச்சு முடிவாக்கிட்டு போயிடுவோம் சரியா? 5 நிமிஷம் 2 பேரும் தனியாக பேசுங்க. நான் வெளியே நிற்கேன். அவள்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேட்டு சரியா? வாசுகி, காப்பியை கொடு மக்களே. சரிம்மா. காப்பி எடுத்து கொடு மக்களே. ம். சரிம்மா நான் எடுக்கேன். நல்லா குழு குழுன்னு பேசுகிறாளுங்க. இனி அங்கே போனால் தான் தெரியும் எப்படி பேசுகிறாளுங்க, நம்மளை எந்த இடத்துல வச்சிருக்காளுங்கன்னு. அவன் முழிக்கிற மொழியை பார்த்தா அம்மா பிள்ளை போல தான் இருக்கான் போல இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணனே தெரில. நானும் பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லிட்டேன். மக்களே நான் வெளியே போகிறேன் பார்த்துக்க. பேசுங்க, நான் நல்லா பேசுங்க. நீ அவள்கிட்ட நீ போ சீக்கிரம். வாசு, சொல்லுங்க. என்ன பிடிச்சிருக்கா எனக்கு? ஆமாம் பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு கண்டிஷன் பார்த்துக்கிடுங்க. என்ன சொல்லு. என் அம்மா வீட்டிலேருந்து போட்டு வர நகையில் ஒரு நகை தர மாட்டேன் சரியா? நான் தான் வச்சுருப்பேன். அதை மட்டும் யாரும் என்கிட்ட கேட்கக்கூடாது. ஆஹா, அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கு வாசு தான் முக்கியம். ஓகேன்னே சொல்லிடுவோம். சரிம்மா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்படின்னா ஓகே. அம்மா, வார மக்களே. பேசிட்டே மக்களே, என்ன சொன்னா? ஓகே சொல்லிட்டாம்மா. பேசி முடிச்சிருவோம். ஏம்மா, வாசுகி இங்கே வந்ததுக்கப்புறம் நகை எதுவும் கேட்டோம், அது என்ன?